அநாஹதம், ஹார்ட் சக்ரா. இதை ஓப்பன் பண்ணக்கூடிய ப்ராக்டிஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதேனாலே என்ன நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சிந்தனை, ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், ஆங்கர், ஃப்ரஸ்ட்ரேஷன், எந்த ஒரு எமோஷனல் ஃபீலிங்லும் அஃபெக்ட் ஆகிற ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா இதயம். ஆனால் இதயத்திலேயே ஃபீலிங் வருதுங்க. ஃபீலிங் இதயத்தில் வராது, மனசு, நம்ம எண்ணங்கள், நம்ம செயல்கள், நம்ம சிச்சுவேஷன்ஸ் மூலியமா வரக்கூடிய ஒரு இம்பேக்ட் ஆர் ரியாக்ஷன் தான் இந்த ஃபீலிங். இந்த ஃபீலிங் ஏன் ஃபர்ஸ்ட் ட்ரிகரான ஒரு சும்மா ஒரு ஏதாவது ஒரு விஷயத்த பார்த்துட்டு பயந்துட்டோம் அப்படின்னா நெஞ்சு படப்படான்னு அடிக்க ஆரம்பிச்சு. ஏன் நெஞ்சு டார்கெட் ஆகுது? ஏன்னா எந்த ஒரு பார்ட்டிகல்ஸ் ஆர் இந்த மாலிக்யூல்ஸ், இந்த தண்ணி ஆர் பிளட், இந்த ஃப்ளோ உடம்புல இருக்கிற எது ஃப்ளோ ஆகணும்னாலும் ஹார்ட் பம்பிங் மூலியமா தான் ஃப்ளோ ஆகுது. பிளட் தானே மெயின் சோர்ஸ், சர்க்குலேட்டரி சிஸ்டம் தானே மெயின் சோர்ஸ். இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம் கரெக்டா ஃபங்க்ஷன், லப்டப்னு அடிக்கிற சத்தத்துல இந்த மூமெண்ட்ஸ் நகருது. ஸோ நீங்க என்ன ஃபீலிங் கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் எங்க போய் முடியுது? ஹார்ட்ல தான் அஃபெக்ஷன் ஜாஸ்தி. ஹார்ட் எல்லாத்தையும் தாங்கடா எடுத்துக்கிறேன், அப்புறம் நான் எடுத்துட்டு மற்றவங்களுக்கு சப்ளை பண்றேன், எடுக்கிறேன், சப்ளை பண்றேன். இதுதான் ஹார்ட்டோட ஃபங்க்ஷன். ஸோ இதுக்கு கரெக்டாக நம்ம பிளட் ஃப்ளோவும் பம்பிங்ஸும் அந்த மசில்ஸை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதும் ரொம்ப ரொம்ப அவசியம். ஹார்ட் மசில்ஸை ஸ்ட்ராங்காக வச்சுக்க முடியுமா? ஹார்ட்டுக்கு ஏதாவது ப்ராக்டிஸ் இருக்கா? ஹார்ட்டுக்குன்னு ஸ்பெஷலாக மசில் ஸ்ட்ராங் பண்ண முடியாது, ஆனால் ஹார்ட்டை டேமேஜ் பண்ணாமல் நம்ம வச்சுக்கலாம். ஹார்ட் மசில்ஸ்க்கு டென்ஷன் கொடுக்காம வச்சுக்கலாம். ஸோ டென்ஷன் கொடுக்காம வச்சுக்கிறதுக்கு என்ன, மற்ற மசில்ஸை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும், மற்ற ஆர்கன்ஸை கரெக்டாக ஃபங்க்ஷன் பண்ணணும். இது எதுவும் கரெக்டாக ஃபங்க்ஷன் பண்ணலன்னா சிக்னல்ஸ் கரெக்டாக போகாது, பிளட் சர்க்குலேஷனும் கரெக்டாக போகாது. ஸோ லெட் அஸ் ப்ரிசர்வ் அவர் ஹார்ட், வெரி வெரி எசென்ஷியல். ஏன்னா ஹார்ட் நின்றுச்சு மொத்தமும் நின்றும். ஹார்ட் ஃபங்க்ஷனை மேம்படுத்துவோம். எளிமையான சில பயிற்சி, யோகா பயிற்சி மூலியமாகவும் அதுக்கான பீஜ மந்திரம் மூலியமாகவும் இந்த ஹார்ட்டோடைய ஃபங்க்ஷனிங்கை மேம்படுத்திட்டே இருப்போம். ஸோ எளிமையான பயிற்சி நிக்கிற நிலையில, உட்கார்ந்த நிலையில, படுத்த நிலையில பார்க்குறோம். முக்கியமா ஹார்ட்டை ஈஸியா நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். எதுனாலனா கான்ஷியஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அண்ட் பிரீதிங். இது ரெண்டுமே கரெக்டான செயல்பாட்டு திறனுக்கு கொண்டு வாங்க. அப்போ உங்க இதய துடிப்பை நம்ம என்னைக்குமே கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அதுவே வேலை பார்க்குதுன்னு நம்ம அசால்ட்டா விட்டுறோம். அது வேலை பார்க்க செய்து எல்லாமே பண்ணுது, ஆனா நம்மளுடைய அசால்ட்டும் நம்மளுடைய பழக்க வழக்கமும் ஹார்ட்டுக்கு நிறைய பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. ஹார்ட் மசில்ஸ்க்கும் ஹார்ட்டோட வேலைகளுக்கும் நல்ல உணவு, உறக்கம், அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் இல்லாத வாழ்க்கை ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கு நம்ம சில பயிற்சிகள் பண்ணுவோம். இந்த பயிற்சி மூலமா நம்ம உடம்ப ஆரோக்கியமாகவும் மூச்சை சீராகவும் வைக்கிற மூலமா ஹார்ட்டை அமைதியாகவும் ஆனந்தமாகவும் ஈஸியாகவும் ஹேண்டில் பண்ணலாம். கையை நல்லா தளர்வா சைடில் வச்சுட்டு காலை தோள்பட்டை அளவுக்கு விரிச்சுக்கோங்க. மூச்சை உள்ள, மூச்சை வெளியே. உங்கள் பம்பிங்கை நல்லா ஃபீல் பண்ண முடியும். நான் சொன்னேன் இல்லையா, கான்ஷியஸ் மைண்ட் கொடுங்க. இதயத்துக்கே கொடுக்க ஆரம்பிங்க. மூச்சு எடுத்து எடுத்து விடுங்க. இப்போ மெதுவாக முதல் ஆசனமா நின்ற நிலை ஆசனம் பண்ணலாம். நின்ற நிலை பேலன்சிங் ஆசனம், ஒரு கால நிற்கிற ஆசனங்கள்லாம் எப்பவுமே ஹார்ட்டோட பம்பிங் சிஸ்டத்துக்கும் நல்ல ஒரு சர்க்குலேஷன், பிளட் சர்க்குலேஷனுக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா மைண்ட் தான் ரொம்ப முக்கிய காரணம் இந்த எமோஷன்ஸ்க்கு. ஸோ டென்ஷன் கொடுத்துட்டே இருக்கும், இந்த எமோஷனல் இம்பேலன்ஸ் கொடுத்துட்டே இருக்கும்னா அதை பேலன்ஸ் பண்ணுறது பேலன்சிங் ஆசனாஸ். பேலன்சிங் ஆசனாஸ் மூலிமா சர்க்குலேஷனும் பேலன்ஸ் ஆகுது. இப்போ நட்ராஜ் ஆசனா, டான்சிங் போஸ். லெட்ஸ் ட்ரை. டான்சிங் போஸ்னு இது இல்லைங்க, இது உண்மையிலேயே ஒரு காலில் பேலன்ஸ் பண்ணணும். ஸோ கவனம், ஒரு காலில் நிற்கிற மாதிரி ஃபீல் பண்ணுங்க. ஃபுல்லாக நிற்கணுங்க, பாதத்தில் முழுமையாக நில்லுங்க. மெதுவாக உங்கள் வலது காலை உயர்த்திக்கோங்க. உங்கள் கணுக்கால கைகளால் பிடிச்சிக்கோங்க. அப்படியே மூச்சு எடுத்து இந்த நிலையிலேயே ஃபஸ்ட்டு ஒரு ஒன் பாயிண்டட் அவேர்னஸ் கொடுத்துட்டே இருங்க. ஏதோ ஒரு புள்ளி மேலே கவனிச்சுட்டே இருங்க. ஒன்ஸ் உங்களுடைய போஸ்டர் பேலன்ஸ் கிடைச்ச பிறகு மெதுவாக கால்களை உயர்த்துங்க. கைகள் அப்படியே உங்களுடைய இடது கை பார்த்தீங்கன்னா முன்னாடி. ஸோ ஃபர்ஸ்ட் வராதவங்க ஏதாவது டச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ டான்சிங் போஸ், நட்ராஜ் ஆசனா. ஃபர்ஸ்ட் ஆசனா டு பேலன்ஸ் அவர் கம்ப்ளீட் சிஸ்டம். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கால் தூக்கி பேலன்ஸ் பண்ண ஆரம்பிங்க. ஒரு 10 செகண்ட்.
ட்ரை டு ஹோல்ட். கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்க. அதே கால் மாற்றி ட்ரை பண்ணுங்க. மூச்சு எடுக்கிறீங்க. பேலன்ஸ் வித் ஒன் லெக். வலது கையை முன்னாடி ஸ்ட்ரெச் பண்ணிட்டு மெதுவாக வலது காலில் நிற்கிறீங்க. ஃபோக்கஸ் பண்ணி மெதுவாக காலை தூக்கும். மூச்சு சீராக இருக்கும். ஸோ பேலன்ஸ் பண்ணுறது மூலயமா உங்கள் ஹார்ட்டோட பம்பிங் நிதானமாக ஸ்லோ டவுன் ஆக ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு ஒரு காலில் நிற்கிற பேலன்ஸ். இது மட்டும் இல்லை, ஈஸியாக விருக்ஷாசன் நிற்கலாம். ஒரு காலில் சும்மா கால் தூக்கி இப்படி பேலன்ஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண பாருங்கள். இது உங்களுடைய இதய துடிப்பை சமநிலையில் கொண்டு வந்துட்டே இருக்கும். மூச்சை நல்லா எடுத்துவிடுங்க. ரிலாக்ஸ். ஸோ ஒவ்வொரு போஸ்டரும் ஒரு 10 செகண்ட்லேருந்து பேலன்ஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கம்ஃபர்டபுளாக அந்த போஸ்டரில் நிற்க பாருங்கள். இரண்டாவது ஆசனம் அர்த்த சந்திராசனம். காலை நல்லா ஒரு 3 அடிக்கு பிரிச்சுக்கோங்க. 3-3.5 அடிக்கு பிரித்து வச்சுக்கோங்க. வலது காலை நல்லா திருப்பிக்கோங்க ஒரு 90 டிகிரிக்கு. இடது கால் ஹீலை லிஃப்ட் பண்ணி முட்டியை கீழே ப்ளேஸ் பண்ணுங்கள். அப்படியே மூச்சு எல்லாம் எடுத்துட்டு கைகள் ரெண்டும் மேலே கொண்டு வாங்க. இடது கால் டோவை ரிலாக்ஸ் பண்ணி மேலே ஃபுல் ஸ்ட்ரெச் எடுங்க. லைட்டாக ஒரு ஆர்ச், பின்னாடி ஒரு வளைவு. உங்கள் பைசப்ஸ் பாருங்க, காது பின்னாடி இருக்கணும். அப்படிதான் நல்ல ஒரு ஸ்பைனல் ஆர்ச் கிடைக்கும். ஸோ பேக் பெண்டிங் கொடுக்கறது செஸ்ட் மசில்ஸ், தொராசிக் ஏரியாவை நல்லா ஓப்பன் பண்ணுது. அப்போது உங்களுக்கு கரெக்டான கேப் கிரியேட் ஆகுது. காற்று உள்ளே எடுக்கிறதுக்கு, லங்ஸ் நல்லா விரியறதுக்கும், உங்களோட ஹார்ட்ல இருக்கிற ஸ்பேஸ் ஈஸி ஆக்கிறதுக்கும் பேக் பெண்டிங் அண்ட் செஸ்ட் ஓப்பனிங் ஆசனாஸ் இஸ் a greater choice. அர்த்த சந்திராசன் ஒரு 10 செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்க, 20 செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு கம்ஃபர்டபுளா ட்ரை பண்ணுங்க. மெதுவா வந்து மாற்றாசனம், கவுண்டர் போஸ். அப்படியே காலை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கவுண்டர் போஸ் எடுத்து ட்ரை பண்ணுங்க. ஸ்திரம் சுகம் ஆசனம், ஸ்டேபிள் கம்ஃபர்டபுள் போஸ்டர். பிரீத் ஈஸி. நல்ல ஒரு ஆழ்ந்த சுவாசம். கவுண்ட் வைக்கலைனாலும் பரவாயில்ல, சுவாசத்து மேல ஒரு எண்ணிக்கை வச்சுக்கோங்க. 5லிருந்து 10 நார்மல் பிரீதிங்க்கு ஒரு ஆசன நிலையில ஹோல்ட் பண்ண ஆரம்பிங்க. நல்லா இருக்கு. இடுப்பெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்கா கம்ஃபர்டபுளா இருக்கு. அப்படியே செஸ்ட் ஓப்பன் ஆகும்போது உங்களோட மைண்டு, பீஸ் ஆஃப் மைண்ட், இந்த எனர்ஜி லெவல்ஸ் நம்மளால ஃபீல் பண்ண முடியும். இது அர்த்த சந்திராசன். இட் ரியலி ஸ்டெபிளைஸ் யுவர் சிஸ்டம். இதுவாக ரிலாக்ஸ்டாக உட்காந்துக்கலாம். வஜ்ராசன் பொசிஷனில் உட்காந்து ஒரு சின்ன ஒரு தியானம் மாதிரி. தியானம் எதுக்காகனா, நம்ம பண்ணுற நிலைக்கு ஒரு ஓய்வு. மூச்சு உள்ள, மூச்சு வெளியே. ஸோ ஹார்ட் சக்ரா பொறுத்த வரைக்கும் பேக் ஆர்ச் இஸ் a real enhancer for your heart chakra. அனாஹதம் ஈஸியாக ஓப்பன் பண்ணிடலாம். இதே முட்டி போட்டு நில்லுங்க. கை ரெண்டும் முட்டி போட்டு நிற்கும் போது தோல் பட்டை அளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கும் அந்த போஸ்டர். கை ரெண்டும் முன்னாடி நீட்டிக்கோங்க. நெஞ்சுக்கு முன்னாடி இப்படி நீட்டி நல்லா மூச்சு எடுத்து விடுங்க. முடிஞ்ச வரைக்கும் கைகளை மேலே உயர்த்தி பின்னாடி உங்கள் ஹீலில் கையை பிளேஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ சில பேர்த்துக்கு இது கஷ்டமாக இருக்கலாம், பின்னாடி பெண்ட் பண்ணுறது. இது ரொம்ப சிரமம் இருக்குன்னா இடுப்பில் கை கொடுத்து எவ்வளோ முடியுமோ பின்னாடி பெண்ட் பண்ணி இருக்கு. இப்போ பாருங்க, நெஞ்சு ஏரியா நல்லா விரிஞ்சிருக்கா, மூச்சு ஸ்டேபிளாக இருக்கும். கண்ணை திறந்துக்கோங்க. ஏன்னா ஒரு பேக் ஆர்ச் இருக்கனால கண்ணை திறந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. கண்ணை மூடும் போது சில டைம் தள்ளுற மாதிரியான ஃபீலிங் வரலாம், வாய்ப்பு இருக்கு. அதனால கண்ணை திறந்து ஏதோ ஒரு புள்ளியில கவனிச்சு மூச்சை சீராக்க பாருங்க. நல்ல வயிறு முன்னாடி கொண்டு வந்துட்டே இருங்க. உஷ்ட்ராசனா, camel position to open your heart chakra. Relax. 5 normal breathing or 10 normal breathing. உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கணும் அந்த பொசிஷன், அதுதான் ரொம்ப முக்கியம். டே ரிலாக்ஸ் இன் சசாங்காசனா. சைல்ட்ஸ் போஸ்ல அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மூச்சு எடுத்து விடுங்க. டெய்லி ஒரு 10 நிமிஷம் ஏதாவது ஒரு பயிற்சி, இன்னோவேட்டிவா
ஹாப்பனிங்காக மேட்டில் உட்காந்து அப்படியே பண்ணிகிட்டே இருங்க. வாழ்க்கை ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் சிம்பிளாக எடுக்கும்போது. பாருங்க, சும்மா ஒரு 6 அடி போதும். அப்படியே உட்காந்து மூமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும், கவனிச்சுட்டே இருக்கணும். சந்தோஷமா ஒவ்வொரு மசில்ஸும் ஒவ்வொரு ஆர்கன்ஸும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே இருங்க. அடுத்த ப்ராக்டிஸ் போயிடலாமா? இப்போ 3 பயிற்சி முடிச்சிட்டோம் இல்லையா? ஒன்று டான்சிங் போஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா அர்த்த சந்திராசன், பிறை மாதிரி ஒரு வடிவத்தில் ஒரு பொசிஷன். உஷ்ட்ராசன், கேமல் ஸ்ட்ரெச், கேமல் ஆசன் போஸ் முடிச்சாச்சு. அடுத்ததா அப்படியே வயிற்றுல படுத்து புஜங்காசன் பண்ண போகிறோம். பாம்பு படம் எடுத்த மாதிரி இந்த போஸ் கொண்டு வரணும். அப்படியே ஃபுல்லாக வயிற்றுல படுத்துக்கலாம். கால் நல்லா சேர்த்தி வச்சுக்கோங்க. பாதம் குதி எல்லாத்தையும் சேர்த்திட்டு கையை பக்கவாட்டில், அதாவது நெஞ்சு பக்கத்தில் இப்படி வச்சுக்கோங்க. உள்ளங்கை கீழே இருக்கணும். உங்கள் தோள்பட்டை நல்லா தூக்கி விரிச்சுக்கோங்க. மூச்சை எடுத்து நெத்தியே கீழே வைங்க. இப்போ நல்லா மூச்சை வெளியே விட்டுருங்க. மறுபடியும் மூச்சை எடுக்கும்போது தலை, கழுத்து, மார்பு, ஸோ எவ்வளோ முடியுமோ. இந்த ஃபுல்லாக ஸ்ட்ரைட் பண்ணாதீங்க, அப்போ உங்களுக்கு செஸ்ட் ஓப்பனிங் அவ்வளோ நடக்காது. ஸோ ரவுண்ட் யுவர் ஷோல்டர்ஸ், பெண்ட் யுவர் எல்போ, ஓப்பன் அப் யுவர் செஸ்ட் அண்ட் ஹார்ட். ஒரு ஸ்மைலிங் நல்லா ஈஸியாக இருக்கும்போது கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டு அப்சர்வ். கவனம் முழுக்க உங்க சுவாசத்து மேலேயும் நெஞ்சு மேலேயும் இருக்கட்டும். மூச்சுள்ள, மூச்சு வெளியே. நிக்க 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 ஒவ்வொரு மசில்ஸோட மூவ்மெண்ட்ஸ், அதோட ஸ்ட்ரென்த் நம்ம ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். மூச்சையும் ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். உங்களுக்கு எவ்வளோ நேரம் கம்ஃபர்டபுளா உங்க மசில் ஸ்ட்ரெச் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஹோல்ட் பண்ண முடியுதோ அவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ணுங்க. மெதுவாக சஷாங்காசன் பொசிஷனில் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பேக் ஸ்ட்ரெச் எடுத்துருக்கோம் இல்லையா, அதோட கவுண்டர் போஸ் ஃபார்வர்ட் ஃபோல்டு, ஃபார்வர்ட் பெண்டிங். மூச்சு உள்ள, மூச்சு வெளியே. ரிலாக்ஸ். ஹார்ட் சக்ரா அதோடைய அதிகபட்சம் இஷ்யூஸோ ப்ராப்ளம்ஸோ கிரியேட் பண்ணுறது சோலார் ஃப்ளெக்ஸ் தான். உங்கள் வயிற்றுல ஸ்டார்ட் ஆகிற இடத்துல இருந்தான். ஏன்னா நம்ம எல்லா சாப்பாடு எல்லா விஷயத்தையும் அங்கேருந்து ஆரம்பிக்கிறோம். ஃபீலிங்ஸும் பார்த்தீங்கன்னா அப்டமனில் நிறைய ஃபீலிங் இருக்குங்க. எதாக இருந்தாலும் வயிற்றுல காமிச்சு கொடுத்துரும். எந்த ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு உங்கள் கட்லேயே அது ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இம்மீடியட்டாக கவனிச்சா மட்டும் போதும். ஒரே நாளில் 2 நாளில் நம்ம சரிப்படுத்திடலாம் அந்த சிம்டம்ஸை. நம்ம அதை கவனிக்காம விட்டோம், உடம்ப கண்டுக்காம விட்டோம்னா அது வாட்டுக்கு அதோட வேலையை கஷ்டப்பட்டு செய்ய ஆரம்பிச்சிடும். ஆனால் நம்ம இன்புட் சரியாக கொடுக்கறது இல்லை. அப்புறம் எப்படி அவுட்புட் கரெக்டாக வரும்? இன்புட் கரெக்டாக பண்ணாதான் ப்ராசஸிங் கரெக்டாக நடக்கும். அதுதான் அவுட்புட்டும் கரெக்டாக வரும். உடம்பு நம்ம சிஸ்டம் மாதிரி தான். நம்ம உடம்ப வச்சு தான் இவ்வளோ டெக்னாலஜி டெவலப் ஆயிருக்குங்க. சரிங்களா? தனு ராசனா அடுத்த பொசிஷன். அப்படியே வயிற்றுல படுத்துக்குவோம். நம்ம டம்மியை டக் பண்ணி ஹார்ட் சக்கராவை ஓப்பன் பண்ணுது. பெண்ட் போத் தி லெக்ஸ், காலை மடக்கி ஆங்கிள் ஜாயின்ஸை அப்படியே கையில் பிடிச்சிக்கோங்க. தலை கீழே, நெத்தி கீழே வைங்க. மூச்சு எடுக்கிறீங்க. தலை, மார்பு, தொடைப்பகுதியும் மேலே தூக்கி வயிற்றுலே நிற்கிறோம். பாருங்க, நெஞ்சு நல்லா விரிஞ்சிருக்கு இல்லையா? நெஞ்சில் ப்ரீதிங் அண்ட் சர்க்குலேஷன் ஈஸியாயிருது. வயிறு இப்போ சுருங்கி இருக்கு. முதுகு நல்லா வளைஞ்சிருக்கு. மூச்சு ஈஸியாக லங்ஸ் ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்கும் போதும் பம்பிங் ஹார்ட் மசில்ஸ் கிராஜுவலாக அதோடைய வேலையை பார்க்க ஆரம்பிக்குது. ப்ரீத் ஈஸி, இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். ஒரு 5 to 10 நார்மல் ப்ரீதிங் முடிஞ்ச அளவுக்கு தூக்கிட்டே இருக்கலாம். உங்கள் ஸ்ட்ரென்த்து தான். ரிலாக்ஸ். மெதுவாக ஒரு ஓய்வு. அப்படியே ஒரு சைடாக திரும்பி படுத்துக்கோங்க. ஸோ இந்த ஆசனெல்லாம் நீங்கள் பண்ணும்போது பொறுமையாக பண்ணுங்க. எந்த ஒரு அவசரம் வேண்டாம். ஏன்னா ஆசன நிலை நிற்கிறதே பெரிய சேலஞ்ச் தான். அது ப்ரீதிங்கோட கவனத்தோட நிற்கும் போது சூப்பராக இருக்கும். ஸோ இது வரைக்கும் கஷ்டமில்லாத ஆசனம் தான். சின்ன சின்ன மாடிஃபிகேஷன். உங்கள் கால் கையை தூக்கி நிறுத்தணும். ஒரே ஒரு தடவை பண்ணுங்க. 2-3 தடவைலாம் ட்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு தடவை பண்ணாலும் பக்காவாக பண்ணணும். அப்படியே நேராக உட்காந்துக்கலாம். ஹார்ட் சக்கராக்கான முத்ராவும் பீஜ மந்திராவும் பார்க்க போகிறோம். நேராக உட்காந்துக்கோங்க. கீழே உட்கார முடியலனாலும் பரவாயில்ல,
சேர்லையாவது உட்காந்து இந்த ஹார்ட் சக்கராவை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ், லங் ரிலேட்டட் இஷ்யூஸ்லாம் என்னதுங்க, பிராங்கைட்டிஸ், ஆஸ்துமா, வீசிங், இது எல்லாமே ஹார்ட் சக்கராவை ட்ரிகர் பண்ணிட்டா போதும். லைட்டாக வைப்ரேஷன் கொடுத்துட்டே இருக்கும். சரிங்களா? சின் முத்ரா 2 கையிலையும் பிளேஸ் பண்ணிக்கோங்க. வலது கையில் இருக்கிற சின் முத்ராவை கரெக்டாக ஹார்ட், இந்த குழி இருக்கு இல்லையா, நெஞ்சு குழின்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்கே பிளேஸ் பண்ணி ஒரு அழுத்தம், சின்ன அழுத்தம் ஸ்பார்க்குக்காக. லெஃப்டில் இருக்கிறது ரிலாக்ஸாக உங்கள் உள்ளங்கை மேல்முகம் பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ மூச்சு எடுத்து விடுறீங்க. யம் அப்படிங்கிற பீஜ மந்திராவை 7 தடவை சொல்ல போறோம். மூச்சு எடுத்து மூச்சை விடும்போதே யம்ங்கிற வைப்ரேஷன். ஓகேங்களா? இந்த வைப்ரேஷன் எங்க இருந்து ஃபீல் ஆகுனா ஹார்ட்ல இருந்து அப்படியே மேலே எந்திரிக்கும். ஸோ ஃபர்ஸ்டே ஃபீல் பண்ண முடியாது, போக போக பழக ஒரு 10-15 நாள் ட்ரை பண்ணிட்டே இருங்க. அப்போ இந்த வைப்ரேஷன் எங்கேருந்து தொடங்குதுங்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபீலிங் ஜென்ரேட் ஆயிரும். ஒவ்வொரு சக்கராவும் என்ஹான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ ஹார்ட் சக்கராவோடைய பீஜ மந்திராவோட ட்ரை பண்ணுவோம். இன்ஹேல் யம், 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 பீஜ மந்த்ரா சான் பண்ணி முடிச்ச பிறகு அந்த இன்டர்னல் சவுண்ட் வைப்ரேஷன்ல அப்படியே சிறிது நேரம் தியானம், 1 பாயிண்டட் அவேர்னஸ் இந்த சவுண்ட்லையும் இல்லைன்னா இதய துடிப்புல இருந்துட்டே இருக்கட்டும். மூச்சு எடுத்து விட்டுட்டே இருங்க. நம்ம மூச்சு தான் முக்கியமான டூல், த்ரெட். இதுதான் உங்க ஃபுல் கான்ஷியஸ்னஸா பிலீவ் பண்ணுங்க. ஸோ இனிஷியலாக மெடிடேஷன் போகிறக்கு முன்னாடி நம்ம கான்ஷியஸ்னஸ் என்னங்கிறத உணர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நம்ம ப்ரீதிங்கை ஒரு டூலாக பயன்படுத்திட்டு கான்ஷியஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்டை ப்ரீதிங் மேலே கொண்டு வந்துட்டே இருக்கணும். ரிலாக்ஸ். எந்த பயிற்சி பண்ணாலும், எனி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, நீங்கள் ஓடுறீங்க, நடக்கிறீங்க, ஜாகிங் பண்ணுறீங்க, ஜிம் போகிறீங்க, ஸ்விம்மிங் பண்ணுறீங்க, கொஞ்ச நேரம் மூச்சுக்கும் சவுண்ட் வைப்ரேஷன்ஸ்க்கும் இல்லைன்னா அமைதியாக உட்கார்றது ஒரு 5 நிமிஷம் ப்ரீத் பண்ணி ரிலாக்ஸ் ஆகுங்க. ஏன்னா எல்லா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை தான் ரிலேட் பண்ணியிருக்கு. ஒரு மசில்ஸையோ இல்லை ஏதாவது ஆர்கன்ஸையோ, நம்ம ஹோல் பாடி, ஃபிசிக்கல் பாடியை ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான கண்டிஷன், ஃபைட் அண்ட் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸுக்கு தான் கொண்டு வரும். அதே மாதிரி நம்ம ரெஸ்ட், ரிலாக்ஸேஷன் ரெஸ்பாண்டுக்கும் மாற்றணும். ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக மாற்றுறது தான், அது பழக்க தான் படுத்தணும். ஸோ எந்த எக்ஸசைஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு நல்லா இருக்கும், ஃப்ரீயாக இருக்கும். வார்ம் டவுன் பண்ணுறதுமே ஒரு சில மூமெண்ட்டை தான் பண்ணுறோம். அதுக்கு மேலே நல்ல எனர்ஜைஸ் ஆகிறதுக்கு அமைதியாக ஒரு சில வினாடிகள் இல்லைன்னா நிமிஷங்கள் தான் சூப்பராக இருக்குங்க. ஒரு வினாடிகள்னால் அப்படியே இருந்துச்சு அடுத்தடுத்த மண்டை ஓடிட்டே இருக்கும், அடுத்த வேலை. ஒரு 5 நிமிஷம் அமைதியாக இருக்கிறதுக்கு, காமாக இருக்கிறதுக்கு, மனசு ஓடட்டும். பட் ஃபிசிக்கல் லெவலில் கொஞ்ச நேரம் ஃபாஸ்ட் பண்ணி வைங்க. ஹார்ட்டுக்கு ஒரு நல்ல என்ஹான்ஸ்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா எவ்ரிதிங் இஸ் ரிலேட்டட் டு அவர் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ். ஹார்ட் இஸ் ஸோ கனெக்டட் வித் தட். ஆனால் ஹார்ட்டுக்கு ஃபீலிங்லாம் கிடையாது. ஆனால் ஹார்ட்டு அந்த ஃபீலிங் எல்லாத்தையும், நீங்கள் கொடுக்குற எல்லா விஷயத்தையும் எடுத்து அனுப்பிச்சிக்கிட்டே இருக்குது, பம்ப் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். நம்ம லைஃப் ஸ்பேன் எவ்வளோ இருக்கும், அந்த டைமில் எந்த ஒரு பயம் இல்லாமல் கான்ஃபிடென்ட்டாகவும் லவ்வபிளாகவும் மற்ற எல்லா உயிரினத்துக்கும் சமநிலையை பார்க்கக்கூடிய உயர்ந்த எண்ணம் கொண்ட இதயம் நமக்குள் இருக்கு. அந்த இதயத்தை அநாகத சக்கரம் மூலியமா ஆக்டிவேட் பண்ணுவோம்.